கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் காரணத்தினாலும் இங்கே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வர இந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். யார் கர்த்தருடைய தூதன் என்ற தலைப்பின் கீழே நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது பைபிள், அதாவது வேதம். வேதம் இல்லைன்னா நாம் விசுவாசத்தின்படி வாழ முடியாது. தேவனுக்கு ஏற்றது போல நம்மால் வாழ முடியாது. வேதத்தில் தான் தேவனுடைய குணங்களும் அதை சார்ந்த நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை கவனியுங்கள், வேத வாக்கியங்களை கை கொள்ளுங்கள் என்றெல்லாம் வேதத்திற்கு ஒரு அழுத்தத்தை வேதத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அதனால் பைபிள் ரொம்ப முக்கியம். பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நாம் வாழ்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். பைபிளுடைய வார்த்தைகளை எதையும் விட்டுவிடாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். அதனால் வேதம் ரொம்ப முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ சுருக்கமாக சொன்னோம்னா, பைபிளில் நிறைய உடன்படிக்கைகள் கூட செய்திருக்கிறார்கள். அந்த நிறைய உடன்படிக்கையில் நம்ம நிறைய சொல்லலாம். அதில் சிலது பார்த்தோம்னா, நோவா கூட செய்த உடன்படிக்கை பார்க்குறோம், ஆபிரகாமு கூட செய்த உடன்படிக்கை, அப்படியே தாவீது கூட செய்த உடன்படிக்கை. ஏன் இஸ்ரவேலர்களுக்கு ரெண்டாவது ஒரு உடன்படிக்கை கூட என்ன பண்ணுறாங்க, தேவன் செய்கிறார். அது மட்டும் வாசிக்கலாமா? எரேமியா 31 அதிகாரம் 31 34 வரை. எரேமியா 31 அதிகாரம் 31 34 வரை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு பயங்கரமான ஒரு உடன்படிக்கை இல்லைங்களா? ஏன்னா முதல்ல ஒரு உடன்படிக்கை செய்தார், அவங்க அது வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். இந்த உடன்படிக்கை எங்கே பண்ண போகிறேன்னா, அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி. அப்போ உடைக்க முடியாது. முதல்ல ஒரு உடன்படிக்கை உடைச்சிட்டாங்க இல்லையா? இப்போ ரெண்டாவது உடன்படிக்கை இருதயத்தில் என்ன பண்ணுறாரு, எழுதுறதுனால உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் உடன்படிக்கை செய்வேன் என்று அங்கே எல்லாம் சொன்னாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு வரும்போது அங்கே வேற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது என் இரத்தத்தினாலான புது உடன்படிக்கைன்னு சொல்கிறார். புது உடன்படிக்கை மத்தேயு 26:28 வாசிக்கலாமா? மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இப்போ அதாவது நம்ம திருவந்து எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்பம் திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசத்துக்கு சொல்லும்போது இது புது உடன்படிக்கையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார்.
அப்போது பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்தது, ஆனால் இப்போ பண்ணுற உடன்படிக்கை என்னுடைய இரத்தத்தினால. பழைய உடன்படிக்கை ஆட்டினுடைய ரத்தம், இது என்னுடைய இரத்தத்தினால புது உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை இந்த ஆட்டு ரத்தம் பூசப்பட்டிருந்தால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றப்படுவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நாம் இருந்தோம்னா நாம் கூட காப்பாற்றப்படும். அப்போ அதை நினைவு கூறுறதுக்காகத்தான் வாரந்தோறும் இந்த அப்பம் பிட்டுதல், வாரந்தோறும் அப்பம் பிட்குதல் கூட வருது. அப்போ இந்த அப்பம் பிட்கிற போது அப்பம் திராட்சை ரசம், அந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. என்னவென்றால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அதை உட்கொள்ளும் போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அடுத்த நிலைக்கு நம்ம போகிறோம். தேவன் இன்னும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? நெருங்குற. இல்லை பாவத்துக்குள்ளே இருந்தால் நெருங்க முடியாது. அப்போ புது உடன்படிக்கை கூட அங்கே தேவன் செய்தார். யார் கூட செய்தார்? தேவனுடைய பிள்ளைகளாய். பழைய ஏற்பாடில் தேவனுடைய பிள்ளைகளாய் இஸ்ரேலர்கள் இருந்தாங்க. அவங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்தார்கள், உடைச்சிட்டாங்க. அப்புறம் நான் ஒரு உடன்படிக்கை செய்வேன்னு சொல்கிறாரு, அவருக்கு இதயத்தில் எதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால புது உடன்படிக்கைக்கு நாம் என்ன ஆகிட்டோங்க? உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கைக்கு ஊழியமாக நம்ம வந்துட்டோம், ஊழியரா. அப்போ புது உடன்படிக்கைக்கு கீழே வந்தவர்கள் எல்லா உடன்படிக்கையை விட இது ரொம்ப டாப்பில் இருக்குதுங்க. எல்லா உடன்படிக்கையை விட இந்த புது உடன்படிக்கை ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. ஏன் உயர்ந்ததாக இருக்குதுன்னா, இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சபையாரோடு செய்கிற உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து மகிமையானவர், அவரோடு கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் மகிமையான கூட்டம். இந்த மகிமையான கூட்டத்துக்குள்ளே செய்கிற உடன்படிக்கை என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வசனம் இங்கே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கூட அப்போஸ்தலர்கள் இந்த ஒரு பர்டிகுலர் உடன்படிக்கையை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டே வர்றாரு. அந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம், என்ன நேரம் மிக குறைவாக இருக்குன்னா அந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆவிக்குரியதா இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு தான், புது உடன்படிக்கைக்கு தான் எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? ஊழியர். அப்போ இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வரணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த புது உடன்படிக்கை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அது மன்னிக்கிறது. எப்போ இயேசுவே என் பாவத்தை மன்னியும் போது மன்னிக்கப்படுகிறது. அதனோடு கூட நாம் இந்த புது உடன்படிக்கை எப்படி இருக்கிறோங்க? பங்குள்ளவர்களாக அங்கே ஆக்கப்படுகிறோம் என்றதாக கூட நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த புது உடன்படிக்கை கொடுக்கிறவர்கள் புது உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். அப்போ புது உடன்படிக்கைக்கு உரியவர்கள் மகிமையானவர்கள். அப்போ அந்த புது உடன்படிக்கைக்கு உரியவர்கள் இன்னும் விசேஷித்தமானவர்களாய் மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. புது உடன்படிக்கைக்கு உரியவர்களை இன்னும் விசேஷமாய் மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்மளை ரொம்ப பரிசுத்தமாக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த புது உடன்படிக்கைக்கு உரியவர்களிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ரொம்ப நம்ம அப்பப்போ சொல்கிறோம், கேள்வி கூட பட்டிருப்பீங்க, வேதம் வாசிங்க வேதம் வாசிங்க வேதம் வாசிங்கன்னு சொல்கிறது. தேவனுடைய புது உடன்படிக்கைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வேதம் ஒரு வழிகாட்டி, என் பாதைக்கு வெளிச்சம், நான் போகிறதுக்கு அதுதான் எனக்கு என்ன பண்ணுங்க? வழிகாட்டியாக இருக்கிறது. அதனால தான் வேதத்தை விடாதீங்க, வேதம் வாசிங்க வாசிங்க வாசிங்கன்றது. வேதம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, பைபிள் மனப்பாடம் பண்ணால் பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. அது ஸ்கூல் பசங்க, அதுக்கு பண்ண தான் வேணும். வேதம் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே இருக்கணும். அது நம் கண்களாலும் நம் வாய்களினாலும் நம் காதுகளினாலும் நம் கரங்களினாலும் நம் கால்களினாலும் செயல்படணும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த புது உடன்படிக்கை கொடுத்துருக்கிறாரு. அப்போ புது உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு
இல்லைங்களா? ரொம்ப முக்கியமானது வேதம், சட்டம். ரொம்ப சிம்பிள். உலகத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் அவருக்கு சட்டத்திட்டம் தான் அவருக்கு வாழ்க்கை. எல்லாம் மைண்டில் இருக்கணும், அப்போ தான் அவர் கேஸ் ஆட முடியும். அட்வொகேட்னா அதுதான். அந்த இந்திய அரசாங்க சட்டத்தம் தரவாக தெரிந்திருக்க வேண்டும். அது சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட எதிர்கட்சிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க, எதிராளி வக்கீல் ஜெயிச்சிருவார். அப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படியே புது உடன்படிக்கைக்கு வந்திருக்கிற நாமும் தேவனுடைய சட்டத்திட்டங்களை ரொம்ப நேசிக்கணும். அவருடைய வேதத்தின் மீது இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தை மேலே ரொம்ப ரொம்ப அன்பு கூறணும், ரொம்ப ரொம்ப அதை கை கொண்டு நடக்கணும். இல்லைங்களா? ஞானஸ்தானத்தின் மூலமாக இந்த புது உடன்படிக்கைக்குள்ள நாம கூட ஆயிட்டான் வந்துட்டோம் என்று பேதுருவில் சொல்கிறார். 1 பேதுரு 3:21 இல்லைங்களா? ஞானஸ்தானத்தின் மூலமாக நல்மல சாட்சியின் உடன்படிக்கை அப்படின்றார். வாசிக்கலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து. தேவனை பற்றி நல்ல மனசாட்சி. என் தேவன் என்னை மீட்டிருக்கிறார், எனக்கு சகாயம் செய்கிறார், நான் ஜபிக்கும் போது எனக்கு பதில் கொடுக்கிறார், நான் வேண்டுவதற்கு முன்பதாகவே எனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், கதவை தட்டி உதவி செய்கிறார், எதிர்பார்க்காத நேரத்தில் உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே, அதை நான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நான் வாழ வேண்டும். இதெல்லாம் வேதத்தில் தாங்க இருக்குதுங்க, நம்ம எந்த முயற்சியும் இல்லை. அதுதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. புதுசாக நாம் எதுவுமே தேவனுக்கு செய்ய முடியாது. தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேங்க, பைபிளில் தாங்குது தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கன்னு. எல்லாம் எடுத்துங்க, எது வேணால் எடுத்துங்க. இல்லைங்களா? எந்த ஒரு நல்ல காரியத்துக்கூட எடுத்துங்க. சொந்தமாக ஏதாவது செய்கிறோமா, சொல்லும் போது சொந்தமாக செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏற்கனவே அது பைபிளில் இருக்கும். அதைத்தான் நாம் செய்ய முடியும். அதுதான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட உடன்படிக்கையை வைத்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளோ பைபிளை விசுவாசிக்கணும், எவ்வளோ பைபிளோடு நம்ம இணைந்து இருக்கணும், எவ்வளோ பைபிளை நம்ம நேசிக்கணும், இல்லைங்களா? அதில் தான் எல்லாமே இருக்குது. நிறைய சொல்கிறாங்க, எனக்கு படிக்க தெரியாதே, நான் எப்படி பைபிளை நேசிக்கிறது? இந்த கடைசி காலத்தில் அந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குதுங்க, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. கரெக்டுங்களா? எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லாருக்கும் ஆடியோ பைபிள் போட முடியும். அவங்க போக்கில் மறுக்கில் ஆடியோ பைபிள் ஆன் பண்ணி வச்சுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும், அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வப்போது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணலாங்க, நடுவில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது அங்கே வசனங்கள் சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை உள்ளே போகுது. அதனால தான் சர்ச்சைக்கு வந்தால் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும். அங்கே தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணும். நம்ம தூக்கத்திலேயோ துக்கத்திலேயோ இருந்தோம்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே போகாது. தூக்கங்களை விட்டால் தேவனுடைய வார்த்தை உள்ளே செல்லும், நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்ல, ஒருத்தர் சொன்னேன், உண்மை. அது ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் இருக்கு, ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தை நேசிக்கணும், வேதத்தில் சொல்லியிருக்கிறத கை கொள்ளணும், வேதத்துக்குள்ளே வரணும். கிறிஸ்துவத்துக்குள்ளே வரது பிரயோஜனம் இல்லைங்க. நான் கிறிஸ்டியன்ன்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதத்திற்குள்ளே இருக்கணும், தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும், அதை நேசிக்கணும், அதை நான் கை கொள்ளுகிறேன்னு நினைக்கிறோம். இந்திய அரசாங்க சட்டம் சொல்லுது. நீங்களா ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிகப்பு விளக்கு எரிந்தால் கோட்டை தாண்டாதே. சிகப்பு விளக்கு எரிகிறது, நான் கோட்டை தாண்டக்கூடாதுன்ற ஆசை நமக்கு இருந்தால் தான் சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஜப்பான்லலாம் பாருங்கள், ஜப்பானில் எந்த போலீஸும் ஒன்றும் இருக்கிறது இல்லையா, ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களாம். எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஒன்று பார்த்தேங்க. இந்த
வேர்ல்டில் ஒவ்வொரு நாட்டை பற்றி சில முக்கிய விவரங்களை நான் பார்த்துட்டு வரேங்க. அதில் ஜப்பானில் பார்க்கும்போது ரோட்டில் ஒரு குப்பை கூட இருக்காதான், ஒரு குப்பை கூட இருக்காதான். அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்களாம். குப்பை போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் போய் போடுவாங்களாம். யாராவது தெரியாத ஒரு குப்பை போட்டுட்டா இவங்க எடுத்து குப்பை தொட்டியில் போடுவாங்களாம். நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ தான் பண்ணாலும் இவங்க திருந்தவே திருந்தாது, குப்பை எங்கே போட்டு வச்சுட்டு போத்தா அப்படி இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு போவோம். அவங்க அப்படி இல்லை. இன்னையா விஷயம்னா, ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்கூல் பசங்களுக்கே அதை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் குப்பை என்ன பண்ணோம், போடக்கூடாது, அப்படி குப்பை இருந்தால் எடுத்து குப்பை தொட்டியில் போடணும். சரி, சொல்லி கொடுத்தா பரவாயில்லைங்க. ஸ்கூலில் கீழே குப்பை கொட்டிட்டு அவங்களுக்கு முறமும் ஒரு தொடப்பமும் கொடுத்து அதை வாரி போடுறதுக்கு ட்ரைனிங் வேறு கொடுக்குறாங்க குழந்தை பசங்களுக்கு. ஆனால் தான் ஜப்பானில் எங்கேயுமே குப்பை இருக்காது. பார்த்தீங்களா? ஏன்? அந்த சட்டத்தை அவங்க இருதயத்தில் எழுதுகிறாங்க. புரியுதுங்களா? அந்த அரசாங்க சட்டத்தை இருதயத்தில் எழுதுகிறாங்க, அதன்படி நடக்கணும்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு தோணுது. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்திருக்கிற நம்ம வேதத்தை இருதயத்தில் வைக்கணும், அதை கை கொள்ளணும். யாரும் பார்க்குறாங்க பார்க்கலன்றது முக்கியமே இல்லை, தேவன் பார்க்குறார், அவ்வளோதான். தேவனுக்கு விரோதமாக நான் செய்யக்கூடாது. ஒரு பொய் சொல்ல தோணுது, தேவன் பார்க்குறார், நாம் பொய் சொல்லி தப்பிச்சிடலாம். ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, எந்த பொய்யும் உண்மையை அழித்து விடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பொய்யும் உண்மையை அழித்து விடாது. உண்மை மறைந்திருக்கும், வெளியே வந்துடும். தேவனே சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, அந்த காரங்களில் நீ செய்கிற காரியத்தை ஒன்று என்ன பண்ணுறாரு, வெளியரங்கமாக காமிச்சிருவான்வார். பொய் எப்போவுமே இல்லைங்களா ஜெயிக்கிறதா சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெயிக்கவே முடியாது. அப்போ வேதத்தில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதான். இப்போ பாருங்க, அரசாங்கம் ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டணுன்னு போலீஸ்கார் ஹெல்மெட் போடல, போலீஸ்காரை பட்டா ஒரு பயம் வருது. ஐயோ ஹெல்மெட் போடலையாப்பா, அப்படி யூ டர்ன் பண்ணிடலாமா தோணுங்களா? அப்போ அவனை பார்த்தா என்ன வருது, ஏன் பயம் வருது? சட்டத்தை நான் மதிக்கலை. சட்டத்தை மதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அப்போ சட்டத்தை நான் மதிக்கணும் என்கிற பயம் வரணும். நான் பயம், சட்டத்தை மதிக்கணும்ப்பா, அதான் நல்ல, அந்த பயம் வரணும். போலீஸ்காரை பார்த்தா ஐயோ பிடிச்சிருவாங்கன்ற பயம் இல்லை, தேவனை பார்த்தா ஐயோ தண்டிச்சிருவாருன்ற பயம், ஐயோ நான் கை கொள்ளணுமே அப்படின்ற பயம் என்ன ஆகணுங்க, வரணும். அந்த பயம்தான் நம் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் சகோதர சகோதரி. அது நான் தனிப்பட்ட நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மூலமாக நடக்கிற நன்மை இது. இதை கை கொண்டால் வேறு வேறு நன்மைகள்லாம் இருக்குது. பரலோகத்தில் நம் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வோம் என்கிற நன்மைகள்லாம் இருக்குது. பேசிக்காக சொல்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு இதனால் என்ன கிடைக்கும்னு நினச்சா அதுதான் சமாதானம். அதுதான் மல்கியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும்போது, மல்கியா 2வது அதிகாரம் 5வது வசனம், அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும். இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். பயந்து இருக்கணும் நீங்களா, கட்டளையிட்டேன். தேவனுக்கு பயந்து இருந்தான், பயப்படுறான். அப்போ அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஆகுது, ஜீவனும் சமாதானமான உடன்படிக்கை. இதே ரோமரில் கூட இருக்குது. அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 8:6 கூட அதை சொல்கிறாங்க. அப்போ தேவனுக்கு பயந்து இருந்தால் எனக்கு இப்போ என்ன கிடைக்கும், ஜீவனும் சமாதானம். அது ரோமர் 8:6 கூட வாசிக்கலாங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. என்னங்க, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை எப்படிங்க? அப்போ தேவனை குறித்து தேவனோடு இடைப்பட்டு தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எதுனா வேதம் தான். நாம் எதில் ஐக்கியம் அதிகமாக வைத்திருக்கிறோமோ நம் உள்ளம் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கோம், நம் சரீரமும் அப்படித்தான் மாறிவிடும். நம்முடைய ஐக்கியம் எதுக்கிட்டு இருக்குது, எதை பற்றி இருக்குது, அதுதான். அப்போ வேதத்துக்கிட்ட தான் நம்ம ஐக்கியம் அதிகமாக இருக்கணும். நம்ம வேலை ஸ்தலங்களுக்கு போகலாம், அந்த வேலை மேலே ஐக்கியம் இருக்கணும். ஒரு வேலை மேலே யாருக்கு அதிகப்படியான ஐக்கியம் இருக்கிறதோ அவங்க வேலையில் வெரி குட் ஒர்க்கர்.
இல்லைங்களா, பெரிய கிரேட் ஒர்க்கர்ஸ், டேலண்டட் பர்சன். ஏன்னா அதுக்குள்ளே ஐக்கியம் வச்சதுனால அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் அந்த வேலைக்காரனுக்கு தெரியும், அதை கரெக்ட் பண்ணிடுவான். அப்படி வேதத்தில் ஐக்கியம் வைக்கணும். நெளிவு சுழிவுகள், நம்முடைய நெளிவு சுழிவுகள் எல்லாம் நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் அங்கே ரொம்ப ஆழமாக என்ன பண்ணுறாங்க, அங்கே சொல்லிகிட்டே வருவாங்க. சங்கீதம் புஸ்தகத்தினுடைய கடைசி பகுதியில், அதை 149ஆம் சங்கீதத்தில் கூட தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுங்களா, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற வாயில் எப்போங்க, கர்த்தரை உயர்த்தும் துதி. இது கூட சமீப காலத்தில் ஒரு இடத்துல மீட்டிங்கில் நான் சொன்னேன். துதினா என்ன இல்லைங்களா, அது ஆராதனை. ஆராதனைன்னு என்ன, அவங்க உடனே சொன்னாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக வர்ஷிப்புன்னாங்க. வர்ஷிப்புனா என்ன, வர்ஷிப் என்றால் ஆராதனை. சரி, ஆராதனைன்னா என்ன, வேறு எதுவும் எதிர்பார்க்கணும், ஆராதனை என்றால் பாட்டு அப்படின்ட்டாங்க. இல்லைங்களா, என்ன அவங்க புரியலை. துதி, ஒருத்தரை உயர்த்துவது சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன ரொம்ப துதி பாடுறாரு அவர் இருக்குன்னு. அப்போது தேவனை உயர்த்துவது, யார் தேவனை உயர்த்துவாங்க, யார் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ. தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவர்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வருகிறவர்கள் தான் தேவனை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். தேவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. உடம்பு பலவீனமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் இல்லைங்களா, முடிந்த வரைக்கும் தேவனுக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலைகளை செய்கிறவர்கள். ரொம்ப சோர்வாயிடுச்சு, தேவனே நீ படுத்துக்குப்பான்னு சொன்னான் வழிய, கொஞ்சம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, தேவனுக்காக இருக்கிறவர்கள். அவர்கள் தான் தேவன் என்ன பண்ண முடியும், துதிக்க முடியும். அதுதான் அங்கே சங்கீதத்தில் சொல்றாங்க, வாசிக்கலாங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். எப்படி இருக்குங்க, இது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் ரிப்பீட் ஆகுது. அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்னங்க, ரெண்டு பக்கம் ஷார்ப் இருக்கும். ஏன் ரெண்டு பக்கம் ஷார்ப்பு, ஒன்று எதிரியை வெட்டும், நீ தவறினால் அது உன்னையும் வெட்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, எதிரியை மட்டும் இல்லை. அதனால இது வேதம் ரொம்ப முக்கியம். இப்போ வாசிக்கலாமா, எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குங்க, இருபுறம் கருக்குள்ள பட்டயம், எந்த வாசிங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். எவ்வளவு பவர் இருக்குது பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு. அந்த வார்த்தை, அதுதான் வசனம். அந்த முழு வசனம் இருக்கிறது தான் வேத புத்தகம். அந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கிறது தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்க. அது எவ்வளோ, அதுக்கிட்ட எவ்வளோ ஐக்கியம் இருக்கிறோம். எல்லாம் ரொம்ப இல்லைங்களா, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்கும் படிப்புக்கும் ஒரு ஐக்கியம் இல்லைங்களா, வேலை ஸ்தலத்துக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் ஒரு ஐக்கியம். இப்படி ஒவ்வொரு ஐக்கியம் இருந்தால் தான் வாழ்க்கை கரெக்டு. ஆனால் எல்லாவற்றையும் பெரிய ஐக்கியம் தெரியுங்களா, தேவனோடு இருக்கிறது தான். எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ வேத வகைனா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பயங்கரமாக பண்ணுவாங்க, சரளமாக பண்ணுவாங்க. ஆனால் பைபிளை வாசிக்கிறதுனாலோ பைபிளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சலிப்பு தட்டும். அப்போ தேவன் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை கேளாதபடிக்கு செய்கிற ஜெபனுக்கு எப்படி இருக்குது, அருவருப்பாக இருக்கிறது. அதனால தான் நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளவே முடியலை. தேவனுடைய வார்த்தை போகும்போது தான், அப்போ தான் என்றைக்குமே இல்லாத தூக்கம் அப்போ தான் வரும். அது வரைக்கும் இருக்காது அந்த தூக்கமே. அப்போ தான் உடல் சோர்வு வரும், அப்போ தான் ஏதாவது ஞாபகம் வரும், அப்போ தான் செல்ஃபோன் எடுத்துன்னு ஓடுவாங்க சர்ச்சுக்குள்ளேருந்து. பார்த்தீங்களா. ஆனால் வேதத்தின் மேலே என்ன ஆகணுங்க, அந்த பிரியம் வரணும், அந்த ஐக்கியம் வரணும். அது மாத்திரம் இல்லை, அது நம்மை திருத்தி கொள்வது மாத்திரமல்ல, அது இன்னொருத்தரையும் என்ன பண்ணுறோங்க, திருத்திருத்தா இருக்கணும். அவருக்கும் சமாதானம் கொடுக்கணும். நம்மை மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை,
இன்னொருத்தரையும் அந்த சமாதானத்துக்குள்ளே என்ன பண்ணுங்க, வழி நடத்தணும். ஒருத்தர் தவறுகிறார் என்றால் அவருக்கு என்ன பண்ணணும், புத்தி சொல்லி சமாதானத்துக்குள்ளே வழி நடத்த முயற்சி செய்யணும். நீ என்ன சொல்கிறதுன்னு கேட்டார்னா நம்ம ஒன்றும் போட முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னது போல் நீ உங்கள் காலில் இருக்கிற தூசியை கூட தட்டி விட்டு வந்துட வேண்டியது தான். ஏற்றுக்கொண்டால் ஓகே. ஏன்னா இதனால நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுனால நம்மளுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நான் தேவனுடைய வார்த்தையின்படி அவங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு எதாவது கிடைக்கணும் அவங்க நினச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது? புத்தி சொல்லணும், வரலையா அவன் விட்டுருணும். தேவனே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாருங்க. இதுதான் மல்கியா புத்தகம் 2:6 இருக்குது. மல்கியா புத்தகம் 2:6. மல்கியா புத்தகம் 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான். அவன் வாயில் என்ன இருக்குதுங்களா? இது வந்து மல்கியா தான் ஃபுல்லாக. மல்கியா தான் நம்முடைய தியான புஸ்தகம். இன்றைக்கி 2ஆம் அதிகாரத்தில் தான் சில வசனங்களை தியானித்து வருகிறோம் இல்லைங்களா? இன்னொரு வாட்டி கூட வாசிக்கலாங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. யாருக்கு மேலே வசனம் வாசித்தோம்ல, தேவனுக்கு பயந்தவனுக்கு நீதியும் அதை ஜீவனும் சமாதானமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க வாயில்? சத்திய வேதம் இருக்குது. அப்போ ரொம்ப தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கைன்னா அந்த வசனத்தின்படி நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அவர்களுக்கு என்ன இருக்குதுங்க, இருந்தது. அப்புறங்க அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவங்க கிட்ட என்ன இருக்காது? அநியாயம் இருக்காது, இருக்கக்கூடாது. அதான் தேவன் விரும்புகிறார். அவங்க தான் அநியாயம் இருக்கக்கூடாது. அப்புறங்க அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான். அப்போ சத்திய வேதம் யார் இருக்குதோ அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே யாருக்காவது ஒரு கிட்டத்தருக்கு அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுவாங்க. இது தப்பு, பைபிள் படிப்பாருங்க, இது தப்பாக இருக்குது, ஏன்னா பைபிள் இப்படி சொல்லுது, நீங்கள் இப்படி நடந்துருக்கிறீங்க, இப்படி பேசியிருக்கிறீங்க, அது தப்பு தானே அப்படின்னாங்க சுட்டி காட்டி அவர்களை வழி நடத்துவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் வேதம் ரொம்ப பயனுள்ளதாய் இருக்கிறது என்றதாக கூட நாம் பார்க்கணும். இதே யாக்கோபின் புஸ்தகம் 2:8, யாக்கோபின் புஸ்தகம் 2:8 சொல்லும்போது அங்கே யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ராஜரீக பிரமாணம் ரொம்ப முக்கியமான பிரமாணம் அங்கே தான் இருக்குது. அந்த பிரமாணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க. சங்கீதம் 119 நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஃபுல்லாக பைபிள் பற்றி தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அதில் கூட என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், சங்கீதம் 119 1 2 3. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இதுதான் வேதத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமமாக்கத்தார் பாக்கியவான்கள். அவர்களுடைய சாட்சிகள், அவருடைய சாட்சியை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். இன்றைக்கி இது படிச்சுட்டோம், நாளைக்கு என்னங்க தேடுகிறவர்கள். அவங்கக்கிட்ட என்ன இருக்காதுங்க, கடுகளவு கூட அந்நியாக இருக்காது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க வேதத்தின்படி நடக்கிறவர்கள் கரெக்டான சரியான வழியில் தான் இருக்கும். தவறான தில்லுமுள்ளான வழிகள் இல்லைங்களா, சுருக்கு வழிகள், குறுக்கு வழிகள் இல்லைங்களா, மோசம் போக்கும் வழிகள், அதெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுப்பட்டுங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அவங்கள கண்டால் தான் யாருக்குமே பிடிக்காது. அவங்க தேவனுடைய மனுஷனே ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் தேவன் ஏற்றுட்டுருக்கிறார். அப்படியேப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு இது கூட கொடுக்குறாரு. என்னதுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கூட கொடுக்குறார். அது 119:34 வாசிங்களா. அதில் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உணர்வுள்ள இருதயம் வேணும் கேட்கிறாரு பாருங்க. அப்படி கேட்கணும்.
தேவன்கிட்ட அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும் நம்ம கேட்குறோம். ஆனால் முக்கியமாக என்ன கேட்கணும் தெரியுமா? தேவனே, உம்முடைய பைபிள் படி நான் நடக்கிறதுக்கு எனக்கு கற்றுத்தா. இதை மட்டும் கேளுங்களேன். வாழ்க்கையில் தேவனுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு அச்சீவ் பண்ண வைப்பார். அதுக்கு உதாரணம் தெரியல, தாவீதுடைய மகன் கேட்டார்ல, அவங்க அப்பா மாதிரி நான் நீதியாக நடக்கணும், எனக்கு அந்த அறிவு ஞானம் இல்லை, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறேன், அதனால் உம்முடைய ஞானத்தை கொடுங்க அப்படி. தேவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. நீ விளையாடப்பட்ட செல்வங்கள் எதுவுமே கேட்கல, என் ஞானத்தை கேட்ட, அதை தர, கூடவே உனக்கு இந்த பூமிக்குரிய செல்வத்தையும் தரேன்னு கொடுத்தார். நாம் கூட அப்படித்தான், அதைத்தான் மெயினாக கேட்கணும். நான் உன்னுடைய பைபிள் படி நான் நடக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு படிப்பு வராது, என்னால் படிக்க முடியாது, என்னால் புரிஞ்சிக்க முடியாது, என்னால் வசனம் வாசிக்க முடியாது, பரவாயில்லப்பா தேவனே எனக்கு அதை செய்யுங்கன்னு கேட்குறோம் பாருங்க. மற்றதெல்லாம் தேவையானது அவர் செஞ்சுட்டு வர்றார். அதுதான் அங்கே தேவன் சொல்கிற காரியம். அதனால தான் வேதத்தை நான் என்ன பண்ணுவேன், பற்றி கொள்வேன். 72 அதில் 72வது வசனம் வாசிச்சு பாருங்களேன். 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எவ்வளோ சொத்து இருந்தாலும் பைபிள் தான் எனக்கு பெஸ்ட்டு. அதுதான் எனக்கு வழிகாட்டி, என்னை தப்புவிக்கும், என்னை சேர்த்து கொள்ளும், என்னை அணைத்து கொள்ளும், என்னோடு உறவாடும், என் பிரச்சனைகளுக்கு அது சரி செய்யும். தேவனோடு இருக்க அது உதவி செய்யும், பெல்லனோடு இருக்க உதவி செய்யும். சோர்வே வராது, கவலையே வராது. இல்லைங்களா? கவலையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், திருப்பி 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 ஒரே ஒரு காலத்தை வரும். தேவனே என்று உன்னை காண்பேனும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு அந்த ஏக்கம் முறை. ஏன்னா அங்கே தானே இருக்கிறாரு, அப்போ பார்க்கலாம் இல்லையா? எனக்கு இவ்வளோ நன்மை செய்து தேவனை பார்க்க முடியுமே. அங்கே அந்த நன்மைக்குரிய தேவன் ஆகிடுங்க, போயிட்டே இருக்கோம். ஏன் தெரியுங்களா? ஏசியா 51ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க, தேவனுதுங்க வேதம், வேதம் தேவனுடையதுங்க, தேவனிடத்திலிருந்து தான் வேதம் வந்தது. அதான் சொல்றாங்க பாருங்க, ஏசாயா 51:4. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, வாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பத்தரித்து அக்கிரமத்தை 51:4ங்களா? 59:4. 51:4 வாசிங்க. ஏசாயா. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என்னுடைய சட்ட திட்டங்களை வெளிச்சமா வச்சிருக்கிறேன். இப்போ இந்த வேதத்தை நான் கை கொண்டா நான் வெளிச்சமா இருக்கிறேன். அப்போ என் வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அது ஒருத்தர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க இல்லைங்களா? அதாவது நமக்கு வேதம், நாம் வேதத்தை பார்க்கிறோம், உலகத்தாரோ நம்மை வேதமாக பார்க்கிறார்கள். அப்போ ஆசாரியனுடைய வாயிலிருந்து என்ன வரணுங்க? வேதத்தை தேடுகிறார்கள். அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயுல அப்போஸ்தலர்கள் நம்மளுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா? நாம் வேதத்தை நேசிக்கும் போது அல்லது வேதத்தை கை கொள்ளும்போது அது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா, முதலாவது வேதம் உபதேசிக்குது. வேதம் உபதேசிக்குது. இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு உபதேசிக்குது. அதை நாம் சில நேரங்களில் மறக்கும் போதோ அல்லது மறுக்கப்படும் போதோ அதே வேதம் நம்மளை கண்டிக்கிறது, அடிக்குது. நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சிட்ருக்கிற? அப்போ நாம் சீர் பொருந்துறோம். சீர்கட்டு போயிட்டு இருந்தோமே, நம்ம அந்த வேதத்தை என்னங்கிறாங்க, சீர் பொருந்துறோம். பார்த்தீங்களா? அது சீர் பொருந்ததுனால நமக்கு நீதியை கற்றுக் கொடுக்குது. இதுதான்ப்பா கரெக்ட் ரூட்டு, இதை ஃபாலோ பண்ணால் தான் நல்லதுன்றலாம் பண்ணுங்க, கற்றுக் கொடுக்கறது நீங்களா? அப்போ தான் நாம் தேர முடியும், நீங்களா தேர்ச்சி அடைய முடியும், நற்கிரியை செய்ய முடியும், தகுதியாக முடியும். இதுக்கெல்லாம் வேதம் முக்கியங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஃபுல் கிறிஸ்தவ வாழ்க்கையும் இந்த ஒரே வசனத்தில் அடங்கிடுச்சு. நீங்களா? உபதேசிக்கிறது வேதம், கடிந்து கொள்வது வேதம், சீர்பொருத்து வேதம், நீதியை கற்றுக் கொடுக்கறது வேதம். அப்போ தான் நாம் தேர முடியும்,
நற்கிரியை செய்ய முடியும், தகுதியாக முடியும். அவ்வளோதான். அந்த வாசிங்களேன் நீதி அந்த 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேதம் ரொம்ப பிரயோஜனம், இவ்வளோ பிரயோஜனம் இருக்குதுங்க. அது ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது, அவருடைய நாமத்தில் பயப்பட வைக்கிறது, நீங்களா நமக்கு அது போதிக்கிறது, பொண்ணை விட வெளியேறப்பட்டதாக அது இருக்கிறது. அப்படி ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணோங்க பார்க்குறோம். அது தேவனுடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறாங்களா, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ முதல்லேருந்து அந்த வசனம், அந்த மல்கியா புஸ்தகம் 2:5 வாசிக்கலாமா? மல்கியா 2:5. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவங்களை அவனுக்கு கட்டளையிட்டேன். எல்லாம் பயத்தோட இருக்கணும், தேவன் தான் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அப்புறங்க அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. எங்க இருந்தாங்க? வாயில் இருந்தது. அப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம நடக்கணும் பாருங்க. தேவனுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம். அது சொல்லுவாங்க, எப்பா அவரை மாதிரி யாரும் கிடைப்பா, வாக்கு கொடுத்தா வாக்கு தவற மாட்டார், இந்த டைமில் வரணும் அந்த டைமில் வருவார், இந்த டைமில் முடிச்சு கொடுக்குறோன்னா அந்த டைமில் முடிச்சு கொடுப்பார், இதுதான் ரேட்டுன்னா அதுதான் ரேட்டு. அதை ஏமாத்துற பேச்சுக்கே இடம் கிடையாது. அவர் 10 ரூபாய் தான், என்னுடைய வேலைக்கு தான் 10 ரூபா தான் ரேட்டு அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் 8 ரூபாய்க்கு செய்யுங்கன்னா கூட 8 ரூபா வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு தான் வேலை செய்வார். 15 ரூபான்னு சொல்லிட்டு 10 ரூபா வேலை செய்ய மாட்டார். அவ்வளோ பர்ஃபெக்ட்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் அவருக்கு வாயில் என்ன வரணுங்க? தேவனுடைய வார்த்தை, அந்த சத்தியம். அதான் மறுபடியும் வாசிக்கலாங்க அந்த இடம் மட்டும். சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அநியாயம் இருக்காது. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை இப்படி நடக்கிறவர்கள் அக்கிரமத்திலிருந்து திருப்பிடணும். எல்லாம் வேதம் தான், அந்த வேதத்தில் தான் எல்லாம் இருக்குது. அப்புறங்க ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள்னாங்க அறிவை, எந்த அறிவு? உலக பிரகாரம் இல்லை, தேவனுக்கு கொடுத்த அறிவை என்ன பண்ணோம்? பத்திரப்படுத்திக்கணும். அப்புறங்க வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அப்போ வெளியால நம்ம என்ன பண்ணணும் இல்லைங்களா? உலகத்தாரெலாம் பைபிள் படி நடக்கிறோமான்னு பார்ப்போம். நம்ம என்னத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னத்தான் பெரிய பெரிய மீட்டிங் நடத்தினாலும் இல்லைங்களா, ஊர் ஜனமே கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணாலும், நீங்கள் கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், எது பண்ணாலும், இல்லைங்களா, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. எது பண்ணாலும், எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், எது செஞ்சாலும் அவருக்குள்ள வேதம் இருக்குதான்னு தான் புறஜாதியர் தேடுவாங்க. அவருக்குள்ள வேதம் இருக்குதா என்று தான் புறஜாதி என்ன பண்ணுவாங்க? தேடுவார்கள். பார்த்தீங்களா? ஓகே, ஜெய்சீலன் பிரதர் ஏதாவது சொல்லணுமா? ஹலோ, மீட்டே பண்ண முடியல எனக்கு. மீட் பண்ணிட்டேன், அவர் கவனிக்கல. ஓகே, தேவனுடைய வேதத்தை வாயில் என்ன பண்ணுவாங்க? தேடுவார்கள்னா நாம் அதன்படி நடக்கிறோமா? நம் வாய்கள் அவ்வளவு தேவனை போல அந்த வார்த்தைகள் வெளிவருதானே அங்கங்க அங்கே தேடுவார்கள். 7வது வசனம் மட்டும் வாசிக்கலாங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அவன் தான் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இப்போ பாருங்க, யார் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்? வேதத்தின்படி நடக்கிறவர், அதை கை கொள்ளுகிறவர்கள். அந்த தூதுராக இருக்கிற தகுதி இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கிறார்? தேவனே கொடுத்துருக்கிறாரே.
அப்போ அதை காத்துக்கணும் இல்லையா? தூதுவராகிற தகுதி கொடுத்துருக்கிறாரு. அவன்தான் தூதுவன். தேவனுடைய வார்த்தையினுடைய தேவனை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட உண்மையான தூதுவன். அந்த தூதுவனாக இருக்க பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.